ஒரு நாள் விஜயநகர சபைக்கு வந்த ஒரு அமைச்சர் மன்னர்கிட்ட ஒரு அபூர்வமான சிவப்பு நிற மயிலை கொண்டு வந்து காட்டினார். மன்னர் ஆஹா என்ன ஒரு அற்புதம் ஆச்சரியப்பட்ட அந்த அமைச்சருக்கு ஒரு மூட்டை நிறைய பொற்காசுகளை பைசா கொடுத்தார். ஆனா நம்ம தென்னாலிராமனுக்கு ஒரே சந்தேகம். அந்த மயில்கிட்ட இருந்து பெயிண்ட் அடிக்கிற வாசனை அடிக்கிறதை கண்டுபிடிச்சா. உடனே ரகசியமாய் காட்டுக்கு போய் பார்த்த ஒரு ஆள் சாதாரணமாக மயிலுக்கு சிவப்பு நிற பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தான். சரியான நேரத்துல பாய்ஞ்சு போய் தென்னாலிராமன் அந்த ஆளை கையும் களவும் பிடிச்சிட்டார். அடுத்த நாள் சபைக்கு வந்த தென்னாலி கையில் ஒரு பெரிய வாளி நிறைய தண்ணி கொண்டு வந்தார். எதுவும் சொல்லாம நேரா போய் அந்த சிவப்பு மயில் மேல தண்ணியை கரையின் சரண் ஊத்தினார். தண்ணி பட்டுதான் சிவப்பு பெயிண்ட் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. மயிலோட ஒரு பச்சை நீல நிறம் விழி வந்துருச்சு. இதை பார்த்த மன்னருக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. அந்த ஏமாத்துக்கான அமைச்சரை பார்த்து சத்தம் போட்டார். பயந்து போன அமைச்சர் மன்னர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். வாங்கின பொற்காசுகளை திருப்பி கொடுத்தார். சபையில் இருந்த எல்லாருக்கும் அந்த அமைச்சரை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சாங்க. மன்னர் அந்த பொற்காசுகளை தென்னாலிராமனுக்கே பரிசு கொடுத்தார். அவரோட அறிவை பாராட்டினார். தென்னாலிராமன் இப்பவும் மாஸ் தான்.